இந்த ஆர்டர் கிடைக்கணும்னா படிச்சு ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்கணும். அப்படியா? நான் அதை கவனிக்கலையே. நீ காட்டின அந்த மெயில தான் போட்டிருந்துச்சே மாயா. ஓ, அப்படி வேற போட்டிருந்ததா? அதனால்தான் கடையை உன் பேருக்கு மாத்தி எழுதிட்டு அந்த ஆர்டரை வாங்கலான்னு நான் சொல்றேன். டேய், நீ அவளுக்கு தான் எழுதி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு வந்து இங்க பேசுறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்கணும். அதனால்தான் மாயா பேர்ல அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். நீ என்னதான் சொன்னாலும் இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். ஏய் பத்மா, இத நீ என் பேர்லயும் மாத்த வேணாம், யார் பேர்லயும் மாத்த வேணாம். இங்க பாரு, இத நீ உன் பேர்லயே தொழில் ஆரம்பி. அதுல வர வருமானம் என்னமோ அது போதும். உன் பேர்ல இருந்தா என்ன ஆர்டர் கிடைக்குமோ அதுக்கு உண்டான வேலையை பாரு, அது போதும். இந்த ஆர்டர் எல்லாம் நமக்கு ஒண்ணு தேவையே இல்ல. இப்ப வரைக்கும் ஒரு பொண்டாட்டியா அப்பாவுக்காக நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு. இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.